ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பினாக்கியாவோட 13வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோன்னா ஹீரோ வந்து அந்த ரிப்போர்ட்டர் சாயை ரொம்பவே கதற விட்டுருந்துருப்பான். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவும் கிம்மும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதா அப்படின்ட்டு. நான் வந்து அந்த டிரைவர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரித்து பார்த்தேன். அவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. அந்த டிரைவர் வந்துட்டு இதய பிரச்சனைனால தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு. ஹீரோக்கு இதில் ஏதோ டவுட்டாக இருக்குது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்களா அப்படின்ட்டு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பாப்கட் பொண்ணு வரான். தொண்டையெல்லாம் அப்படியே கட்டி வரா. என்னாச்சு உன்னோட வாய்ஸுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான் கிம்மு. அதை ஏண்டா கேட்குற? அந்த டிரைவரோட அண்ணாக்கு காது கேட்காது போல், கத்தி கத்தி என்னோட தொண்டையே போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி, உனக்கு ஏதாவது விஷயம் கிடச்சதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அவங்க அண்ணா வந்துட்டு இதே பிரச்சனைனால தான் இறந்து போனதாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவளும் சொல்கிறான். ஹீரோக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. என்னது எல்லாருமே ஒரே விஷயத்தையும் சொல்கிறாங்களே, இது சரியில்லையே, எங்கேயோ இடிக்குதே அப்படின்ட்டு. அந்த பாப்கட் பொண்ணு சொல்கிறா, ஏன் இன்னும் ஹீரோயின் வரல, இனி யாரும் வந்திருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ 3 பேர்த்துக்குமே ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயின் தான் அமுச்சு வச்சுருக்கா. அந்த ரிப்போர்ட்டர் சாய் வந்துட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட்டை பார்க்கல, இது கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி. சரி, நீ எங்கே இருக்க, நீ வா அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறான். நான் வந்துட்டு ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன், என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறான். ஹீரோ வந்துட்டு கால் பண்ணுறான், ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்போ ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் டவுட்டாக இருக்குது. இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். வெளியே தான் ஹீரோயின் நின்றுட்டுருக்கா. அந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்த்துட்ருக்கா. அதில் 2 இருக்குது. ஒரு காலமனில் வந்துட்டு ஒன்றுமே ஃபில் பண்ணாமல் இருக்குது, இன்னொரு காலமனில் வந்துட்டு ஏதோ ஃபில் பண்ணியிருக்கு. ஹீரோயின் இதை பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் ஒரு விஷயத்தை அவள் யோசிச்சு பார்க்குறான். அந்த டாக்டர்கிட்ட வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு கேட்டுட்டு இருந்திருப்பான், எதுக்காக இந்த இடம் வந்துட்டு எம்டியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அந்த டாக்டர் சொல்லியிருந்திருப்பாரு, இந்த காலமன் வந்து எம்டியாகவே வரக்கூடாது, யாராவது மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு உனக்கு தகுந்தாப்புலேயே நீ ரிப்போர்ட்டை வந்துட்டு எப்படி வேணால் எழுதிக்கரலாம், அந்த மாதிரி எம்டியாக வந்தது அப்படின்னா. இதெல்லாமே அவள் யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், இதை அப்படியே கிழிச்சிருவோமான்னு சொல்லிட்டு அப்படியே கிழிக்க போவா. ஹீரோ கரெக்டாக வந்துடுவான். இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பேப்பரை அப்படியே மடித்து வச்சுட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு ஏதோ டவுட் ஆயிடுது, எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இன்ஹா நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துல நின்றா. ஹீரோ கேட்குறான், எதுக்காக இப்படி ஓடுற அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவளுக்கு வந்துட்டு விக்கல் வந்துடுது. எதுக்காக உனக்கு இப்போதைக்கு விக்கல் வருது? நீ வந்துட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட்டை போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியா, என்ன சொன்னாங்க, உண்மையை சொல் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், எங்கள் அம்மா வந்துட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட்டை அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் வந்துட்டு போய் அந்த பஸ் ஓனர் தான் போய் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுது. என்ன சொல்லிகிட்டு இருக்க, நீயே இப்படி சொல்லலாமா? நான் எவ்வளோ தூரம் வந்துட்டேன், உங்கள் அம்மாவை பழி வாங்கிறதுக்கு எனக்கு இதை விட்ட வேறு சான்ஸே கிடையாது. நீ வாயை மூடிட்டு மட்டும் இருக்க, உங்கள் அம்மாவை என் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்க வைப்பேன், நீ வாயை திறக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்மையாக வந்து கஷ்டமாயிருது. சரி, நான் வாயை திறக்கலை, உனக்கு அதுதானே வேணும், அதே மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே அவளுக்கு விக்கலும் வந்துட்டுருக்கு. அப்படியே அந்த லீயை கட்டுறாரு. அவர் அந்த டெத் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. இந்த டெத் சர்டிஃபிகேட் வந்துட்டு உண்மை தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அந்த பாப்கட் பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, ஆமாம் சார், நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம், இது உண்மை தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. இவர் வந்துட்டு அப்படியே டவுட்டாக கேட்குறாரு, உங்கள் 2 பேருக்குமே அந்த ரிப்போர்ட்டர் சாயை பிடிக்காது, அதனால ஏதாவது வெஞ்சன்ஸ் வச்சுட்டு போய் சொல்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. அந்த பாப்கட் பொண்ணு வந்துட்டு அப்படியே கொந்தளிக்கிறா. என்ன பேசுகிறீங்க சார், நாங்கள் வந்துட்டு நேர்மையான ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்ட்டு. சரி, எம்எஸ்சிக்கு முன்னாடி வந்துட்டு போராட்டம் நடந்துட்டுருக்கு, அந்த ரிப்போர்ட்டர் சாய் அந்த ஆஃபீஸுக்கு வர நேரம் ஆச்சு, நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போங்க, ஏதாவது கண்டென்ட் கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவங்களும் அங்கே வராங்க. ஹீரோயினோட டீமுமே வந்துட்டு அங்கே கேமராலாம் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறான் ஹீரோயினா. அவளுக்கு வந்துட்டு விக்கல் வந்துட்டே தான் இருக்குது. ரிப்போர்ட்டர் சாயும் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு அந்த காரை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. எல்லாரும் வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் சாய் சொல்கிறாங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அந்த டிரைவர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ கீழே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்பவே ப்ராப்ளம் அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தியா, சுற்றி நிறைய கேமராஸ் இருக்குது, எந்த ஸ்டோரியை எப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அம்மா இறங்குது. அந்த பஸ் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கத்திட்டு இருக்காரு, நீ எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டரா, பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையும் அழிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அந்த டெத் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாரு. இங்கே பாருங்கள், இதில் எந்த இடத்துல அவன் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான்னு எழுதியிருக்கு, இதில் வந்துட்டு அவனுக்கு நோய் வந்து தான் இறந்து போயிருக்கான்னு தெளிவாக போட்டிருக்கு, இந்த அம்மா பொய் சொல்லியிருக்கு, இந்த அம்மாவை இந்த ஆஃபீஸில் வந்துட்டு வச்சுக்கவே கூடாது, வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆள்
வந்துட்டு முட்டையை எடுத்து அடிச்சிடுறாரு. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. ஹீரோக்கும் கோவம் வருது. அப்படியே ஹீரோயினை தான் பார்க்குறான். அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் அந்த விக்கல் வந்துட்டு நிற்கவே இல்லை. அப்போ ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, அந்த பஸ் ஓனர் கையில் அந்த டெத் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வாங்கிடுறான். எதுக்காக நீ ரிப்போர்ட்டை மாற்றின அப்படின்ட்டு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பாப்கார்ட் பொண்ணு வந்துட்டு கத்திட்டு இருக்கா, இவன் என்ன தப்பான ஆள்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அங்கே கூட்டத்தில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க, யாரா நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்டிகேட் பண்ணேன், இந்த ரிப்போர்ட் நீனா ரெடி பண்ணது அப்படின்ட்டு. அதனால் வேறு வழி இல்லாமல் இவனே ஒத்துக்கிறான், ஆமாம் நான் வந்துட்டு இதை வந்து ஃபேக்காக தான் ரெடி பண்ணேன், அதுக்கு என்ன என்னோடய லைஃபே வந்துட்டு இந்த மாதிரி தானே ஸ்பாயில் பண்ணுச்சு அப்படின்ட்டு. அப்போ இருக்கிற கூட்டம் எல்லாமே வந்துட்டு அந்த பஸ் ஓனருக்கு அகைன்ஸ்டாக போயிடுறாங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, சாயி எதுக்காக இப்படி பண்ணுற, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா அப்படின்ட்டு. எனக்கு தெரியுது, ஒரு நல்ல ரிப்போர்ட்டராக நான் நடந்துக்கிட்டேன், உங்களை மாதிரி கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல ஹீரோ வந்துட்டு மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேர்மையாக இருக்கானே அப்படின்ட்டு. அப்படியே அந்த ரிப்போர்ட்டர் சாயை காட்டுறாங்க. அந்த அம்மா அந்த முட்டையெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. இன்னுமே இந்த அம்மா வந்துட்டு திருந்தலை, சரியான முட்டாளாக இருப்பான் போல், என்ன பண்ணணுன்னே அவனுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ வந்துட்டு யாருக்கோ வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு. இது யாருக்கு பண்ணுது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியலை. அப்படியே அந்த வைஜன் டிவி ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த பாப்கார்ட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ வந்துட்டு எப்படி சூப்பராக பேசினான்னு தெரியுமா, அந்த ரிப்போர்ட்டர் சாய் மூஞ்ச பார்க்கணும், அப்படியே ஆடலடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒரு நியூஸ் ஒன்று வந்துட்டு ப்ளே ஆகுது. அதில் அந்த ரிப்போர்ட்டர் சாய் தான் பேசுகிறாங்க. இதுதான் என்னோட கடைசி நாள் இந்த எம்எஸ்சி டிவி ஸ்டேஷனில். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே பார்க்க போகிறது இல்லை, நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பாப்கார்ட் பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க போலப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த நியூஸை ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவங்க அண்ணாவை மீட் பண்ணி சொல்கிறான். என்ன சொல்கிறா, உண்மையாகவே அந்த ரிப்போர்ட்டர் சாய் வந்துட்டு வேலையை விட்டு விலகிட்டாளா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ எப்படி இந்த விஷயத்த பண்ணுன அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணா கேட்குறாங்க. இதை நான் மட்டும் பண்ண கிடையாது, எனக்கு இன்ஹா வந்து ஹெல்ப் பண்ணா, அவளுக்கு விக்கல் வந்தது, அதனால தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். நீ அவகிட்ட தேங்க்ஸ் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் அவளை ரொம்பவே திட்டிட்டு தான் இருக்கேன், அவளை வெறுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கு ஹீரோவோட அண்ணா சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம ஒருத்தவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே அவனோட ஆஃபீஸுக்கு வந்துட்டுருக்கான். அப்போ வந்து ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான், நம்ம ஹீரோயினை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்ட்டு. ஹீரோயினையும் கிம்மையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு டின்னருக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக கிம்முக்கு வந்துட்டு எனக்கு பர்த்டே, அதனால தான் இந்த டின்னருக்கு வந்துட்டு கூப்பிட்டுருந்துருப்பான். ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிம் கேட்குறான், ஏன் கொஞ்ச நாளாகவே நீ சோகமாக இருக்க அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு வாழவே சுத்தமாக பிடிக்கல, எனக்கு டால்போக்கு எந்த ஒரு தப்பான விஷயவுமே செய்ய முடியலை, அவனை என்னால் மறக்கவும் முடியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவனை வந்துட்டு யோசிக்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சரி வெயிட் பண்ண, நான் வந்துட்டு வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோ வந்துட்டு கால் பண்ணுறான் ஹீரோயினுக்கு. இவன் தான் அட்டன் பண்ணுறான். சொல்லு அப்படின்ட்டு. நீ எதுக்கிட்ட அவளோட ஃபோன் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் டின்னர் சாப்பிட வந்தோம், என்னன்னு சொல்லு அப்படின்ட்டு. இவனை வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். அப்போ கிம்மு சொல்கிறான், நீ ஒரு நாள் சொன்னில்ல உனக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு, நான் அவங்க 2 பேர்த்துக்கிட்டேயும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஹீரோக்கு செம்மையாக பயமாகுது, இவன் என்னத்தை சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துடுறா. அந்த ஃபோனை அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு இப்போ கிம் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். நீ அமுச்சு விட்ட மெசேஜ் எல்லாத்தையுமே நான் தான் இன்ஹா ரிசீவ் பண்ணேன். ஒரு நாள் உங்கள் அம்மா அவங்களோட ஃபோனை எங்கள் வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து தான் நீ அனுப்பின மெசேஜ் எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ரொம்பவே விளையாட்டாக தான் இருந்தது, ஆனால் போக போக உன் மேலே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், உன்னை ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடி வந்தேன். ஆனால் எனக்கு தெரியும் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் யாருக்காக இருக்குது அப்படின்றது. ஆனால் நீ அவனை வெறுக்கணும்னு நினைக்கிற, அவனை மறக்கணும்னு நினைக்கிற, அதுக்காக நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம டேட் பண்ணலாமா இன்ஹா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இங்கே ஹீரோயினுக்கு செம்மையாக ஷாக்கு. அதை விட ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே மனசெல்லாம் கொந்தளிக்குது. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அவனை மறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு அவளுக்கு விக்கல் வந்துடுது. பாத்தியா என்ன நானே ஏமாற்றிட்டு உன்னை டேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா.
நீ வந்து ட்ரை பண்ணு, நான் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பேன், உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் வந்து ஹீரோவோட ரொம்பவே நல்ல பையன்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வச்சிடுறான். உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் நான் நடந்துக்க மாட்டேன், நம்ம இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாகவே கடைசி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. சரி நானே வந்துட்டு பில் பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எஸ்ஆகி வந்துடுறா. கிம்முக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் அந்த பில்லை பார்க்குறா. ஆத்தாடி இதுன்னு இவ்வளோ போட்டிருக்கு, பேசாமல் அவனே பே பண்ண சொல்லியிருந்துருக்கலாம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பில் பே பண்ணுறதுக்காக வரா. அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பில்லை வந்து ஆல்ரெடி உங்கள் கூட வந்து அவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் இல்லை இல்லை வேண்டாம் நீங்கள் இதிலே போடுங்க அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிம் வந்துடுறான். இன்றைக்கி என்னோடய பர்த்டே தானே, இது வந்துட்டு உனக்கு ட்ரீட் தான், வா பேசாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரில் வந்துட்டு உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே ரிப்போர்ட்டர் சாயை காட்டுறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு இந்த ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்காக அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் இதையும் பார்க்குறான். அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கிம் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, அவங்க அம்மா வந்துட்டு எங்கள் வீட்லேயே ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு, இதுக்காக இவங்க அங்கே போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனை இவளுக்கு வருது. அப்போ அந்த பாக்ஸில் இருந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே கீழே விழுந்துருது. ஐயோன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவங்களுக்கு போயிட்டு அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் இந்த வேலையை விட்டு போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு, நான் திரும்பவும் வருவேன் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ பேசிக்கிட்டே அந்த பழைய ஃபோன் ஒன்று வந்துட்டு அப்படியே ஆட்டையை போட்டு வச்சுக்கிறா. அப்படி ஹீரோவையும் அந்த பாப்கட் பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த பாப்கட் பொண்ணு வந்துட்டு ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்துட்டு கேட்குறான், எதுக்காக என்னை இப்படி பார்க்குற அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி நான் வந்துட்டு உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், என்ன கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அது வந்துட்டு ரொம்பவே சஸ்பென்ஸ், இப்போ சொன்னால் நல்லா இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அடப்போ பைத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இவனும் வந்துட்டு அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கா. அந்த இடத்துல தான் ஹீரோயினும் கிம்மும் நின்றுட்டுருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறா. அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி தவிக்கிட்டே வந்துட்டுருக்கா. ஏய் நியூஸ் இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு பின்னாடியே கிம்மு வரான். கிம் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறான், நேற்று நான் இன்ஹாட்ட பேசினேன், அப்போ சில விஷயங்கள் எனக்கு வந்து தெரிய வந்தது, அவனால் உன்னை சுத்தமாக மறக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டப்படுறா, ஆனால் நீ அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிகிட்ருக்க, உன் அண்ணாவுக்காகவும் அந்த ரிப்போர்ட்டர் சாய்க்காகவும் ஹீரோயின் எதுக்காக நீ கஷ்டப்படுத்துகிற அப்படின்ட்டு. இங்கே பாரு, இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் எனக்கு சுத்தமாக இடமே இல்லை, உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ ஹீரோயினும் அந்த பாப்கட் பொண்ணு நின்றுட்டுருக்காங்க இல்லையா, அங்கே பக்கத்தில் ஒரு ஷோரூம் மாதிரி இருக்குது. அதுலேருந்து ஒருத்தவன் அந்த கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டுருக்கான். இவனை நம்ம தீஃப்னு வச்சுக்கலாம். இவனை துரத்திக்கிட்டு அந்த ஆன் இருக்கான் இல்லையா, ஆனா அவங்களோட டீமும் வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பண்ணணும்னு சடனாக தெரியல. காலில் போட்டிருந்த ஷூவை எடுத்து அப்படியே குறிப்பாத்து அந்த தீஃபை அடிக்கிறான். அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆயிடுது. இரு என்னைவா ஷூவால் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எடுத்துகிட்டு ஹீரோயின் அடிக்க வரான். ஹீரோ கரெக்டான சமயத்தில் வந்துட்டு ஒரு கிக்கு தான், அப்படியே கீழே போயிட்டு விழுந்துடுறான். மறுபடியுமே அவன் எந்திரிச்சு வரான். அப்போ அந்த கிம் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த தீஃபை வந்துட்டு அப்படியே பிடிச்சிடுறான். அவங்களோட ஆனோட டீம் எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்களும் வந்துட்டு அவனை தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ணிடுறான்னா அப்படியே தட்டி விட்டுட்டு ஓடி போயிடுறான். ஹீரோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இன்ஹா உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கிம்பு வந்துட்டு இன்ஹாவை தான் கேட்குறான், உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. அங்கே ஒரு புள்ள பாவம் கீழே உட்காந்துட்ருக்கு, அப்படியே பார்க்குது ரெண்டு பேர்த்தையும். அட பாவிங்களா, ரெண்டு பேருமே அவளை கேட்குறீங்களே, ஒரு தடவையாவது என்ன கேட்குறீங்களா அப்படின்ட்டு. ஹீரோயின் தான் அந்த பாப்கட் பண்ண தூக்கி விட்றா. உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவ வேகமாக என்ன பண்ணுறா, ஹீரோ கிட்ட வரா. நான் வந்துட்டு ரொம்பவே குட்டியாக இருக்கிறனால உங்கள் அண்ணுக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டில் வந்துட்டுருக்கான். ஹீரோயினோட ஒரு ஷூ வந்துட்டு தூக்கி வீசியிருந்திருப்பா இல்லையா, அந்த ஷூவை எடுத்துகிட்டு வரான். இவளுக்கு வந்துட்டு அப்படியே கஷ்டமாயிருது, என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு. அங்கே வந்துட்டு ஆன் வரான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கல, நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லவே இல்லை, நீ வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனை வந்துட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறானுங்க. இப்போ வந்துட்டு அந்த ஆன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த தீஃபை பற்றி. இந்த தீஃபுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் படிக்கிற ஸ்கூலில் எல்லாருமே ஒரு காஸ்ட்லியான ஒரு பேக் வச்சுருக்காங்க, இவன்கிட்ட மட்டும் அது கிடையாது. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவனை ரொம்பவே புல்லிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து அந்த தீஃபும் பார்த்துருக்கான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக
கஷ்டமாக இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்துட்டு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு சின்ன பசங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு வேலையில் சேர்ந்துருக்கான். இதே சாக்கை வச்சுட்டு அவங்க பையனுக்கு அந்த காஸ்ட்லியான பேக்கை ஆட்டையை போட்டு கிஃப்டாக கொடுத்துருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்காக அந்த தீஃபை அதை திருடி கொடுத்துருந்துருக்கணும், காசு போட்டே வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த பேக்கோட விலை வந்துட்டு ரொம்ப சீப்பெல்லாம் கிடையாது, அது ரொம்பவே காஸ்ட்லியானது அப்படின்ட்டு அந்த பாப்கட் பண்ண சொல்கிறா. ஒரு ஸ்கூல் பேக் எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, இந்த பேக்கெல்லாம் எங்கே விற்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு ஆன் சொல்கிறான், அது ஒரே ஒரு கடையில் தான் விற்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம்மை பார்க்குறான். அட்ட டைமில் எல்லோரும் கிம்மை பார்க்குறாங்க. அட்டப்பாவி, உன்னோட கடையில் தான் இது எல்லாத்தையும் விற்றுட்ருக்காங்களா அப்படின்னு. 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இருந்தாலும் உங்கள் அம்மா ரொம்பவே மோசம் தாப்பா, ஒரு ஸ்கூல் பேக்கே இவ்வளோ காஸ்ட்லியாக விற்பாங்களா அப்படின்ட்டு. இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. அதை வாங்குறதுக்கு மக்கள் வந்து தயாராக தானே இருக்காங்க, அப்புறம் இதுக்கு எங்கள் அம்மாவை பற்றிட்டு இப்படி பேசுகிறேன், எங்கள் அம்மா பற்றிலாம் இப்படி பேசாதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறது வைக்கிறதுனே தெரில. அப்போ வந்து பாப்கட் பொண்ணு கேட்குறா ஹீரோயின் கிட்ட, நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு. இவன் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே அந்த கிம்மை பார்க்குறா. இல்லை, இது வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான், நான் எதுவும் சொன்னாலும் நீ வந்து கோச்சிக்காத அப்படின்ற மாதிரி கிம் கிட்ட சொல்கிறா. இவனுக்கு கோவம் வந்து அங்கேருந்து எழுந்து போயிடறான். ஹீரோயினும் பின்னாடியே வந்துட்டுருக்கா. இங்கே பாரு, இது வந்துட்டு கரெக்டான ஒரு நியூஸ் தான், நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்ட்டு. சரி, இது கரெக்டான நியூஸ் அப்படின்னா இதை நீயே கவர் பண்ணிக்கோ, ஆனால் பின்னாடி நீ ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் பின்னாடி வரான். ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுக்காக நான் வந்துட்டு இவளை பற்றி யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. அதே சமயம் அங்கே ஆனும் அங்கே தான் உட்காந்துருக்கான். எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்ட்டு. நான் அந்த தீஃபை தப்பிக்க விட்டுட்டேன்ல, அதனால என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் என்ன பண்ணுவாளேன்னு தெரிலையே, நம்ம குடிக்க போமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு, உன் கூட வந்து நான் குடிக்கிறேம்மா போடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சாருக்கு வேறு ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லையில, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஹேன் வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கான், என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு என்னை வந்துட்டு கொலையே பண்ணிடுவாடா அப்படின்ட்டு. ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் கேட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். ஹீரோ வந்துட்டு ரொம்பவே அதிகமாக குடிச்சிட்றான். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த நட்ஸு, அந்த திராட்சை, இது எல்லாத்தையுமே எடுத்து அவனோட அந்த பேக்கெட்டில் போட்டுகிட்டே இருக்கான். ஆனுக்கும் புரியலமே இதை என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறாங்க. ஆன் தான் ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஒரு வழியாக ஹீரோட வீட்டுக்கும் வந்துடுறான். ஹீரோயினோட அப்பாவும் அந்த தாத்தாவும் வந்துட்டு பதறாங்க, ஹீரோவுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. அவன் ஓவராக குடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். இப்போ ஹீரோ வந்துட்டு அப்படியே போதையில் பார்க்குறான். அவங்க அப்பா பக்கத்தில் இருக்கவும், அப்பா நீங்களா, நான் உங்களுக்காக கிறிஸ்மஸ் கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பார்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா திராட்சை, அதை எடுத்து கொடுக்குறான். இந்த ஹீரோயினோட அப்பாவுக்கு ஏதோ ஒன்று பீஸஸாக இருக்கா, அதை எடுத்து கொடுக்குறான். நான் இன்ஹாக்கு இன்னொன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பளத்தை எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினோட அப்பாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஹீரோவை இந்த மாதிரி பார்க்கும்போது. அதே சமயம் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தாண்டா என்னோட பையன் அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோவை கொண்டு போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. அப்படியே மார்னிங் காட்டுறாங்க. சார் வந்து இப்போ தான் போதையிலேருந்து அப்படியே எழும்புறாரு. பக்கத்தில் ஆன் வந்துட்டு அவன் மேலே கை காலெலாம் போட்டு நல்லா ஜாலியாக படுத்துட்ருக்கான். இவன் என்ன நம்ம கூட படுத்துட்ருக்கான், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கான். உள்ள ஹீரோயினோட அப்பா வராரு. அப்பா நல்லா சரக்கு போலையே, வா உனக்கு சூப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடு, அப்போ தான் கொஞ்சம் தலைவலிக்காமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. அட பாவி, எங்கடா என்னை கூட்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு போல். அந்த தாத்தா வந்துட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஆன் சொல்கிறான், அதான் லேட் ஆயிடுச்சுல, வா சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. நைட்டு நான் ரொம்ப ஓவராக குடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஒரு வழியாக அங்கே சாப்பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே 3 பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஆனுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. அவனோட பொண்டாட்டி தான் பண்ணுறான் போல். இதை பார்த்தோடனே அவனுக்கு பயமாக இருக்குது. ஆத்தாடி, இவன் ஃபோன் பண்ணாலே எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் பதறுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, ஹனி சொல்லுமா, ஹாப்பி கிறிஸ்மஸ்மா, நேற்று நான் டால்போ வீட்லேயே தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பார்க்குறான், என்னடா இப்படி இறங்கிட்ட அப்படின்ட்டு. டே நீ போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோவும் வந்துட்டு அப்படியே லிஃப்ட்டில் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான்,
என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஹீரோயினும் சொல்கிறான், நீ ரொம்பவே குடிச்சிட்டப்போல அதனால தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. நான் அதுக்காக சொல்லலை, உங்கள் அம்மா விஷயத்தில் உன்னை பொய் சொல்கிறதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோவும் ஆன் வந்துட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்து அந்த தீஃப் இருக்கான் இல்லையா, அவங்களோட பையன் வந்து நின்று அழுதுட்டு இருக்கான். அப்போ ஆன் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்கான், இந்த கிம்மோட அம்மா இருக்குல்ல அது ரொம்பவே மோசமான ஒரு பொம்பளைடா, அதுதான் இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே போட சொன்னிச்சு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளவோ சொன்னாங்க, அவங்க பையன் அப்புறம் தனியாக இருப்பான், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த அம்மா போலீஸில் நான் பிடிச்சே கொடுப்பேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்துருச்சு அப்படின்ட்டு. என்ன சொல்கிறா, அவங்கள பார்க்கும்போது அந்த மாதிரிலாம் தெரியலேடா அப்படின்ட்டு. அது உன்னோட செம மோசம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லைட்டாக அசிங்கப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த சின்ன பையன்ட்ட தான் போய் சொல்கிறான், நீ எவ்வளோ தூரம் இங்கே நின்னாலும் யாருமே உன்னை வந்துட்டு கண்டுக்க மாட்டாங்க, ரொம்பவே பனியாக இருக்குது, நீ இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மப்ளர் எல்லாத்தையுமே எடுத்து அவனுக்கு மாட்டி விட்டுட்டு போகிறான். ஹீரோக்கு அந்த லீ கால் பண்ணி சொல்கிறாரு, எனக்கு அந்த கிம் சூப்பர் மார்க்கெட் பற்றின நியூஸை வந்துட்டு கவர் பண்ணணும், உனக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீ கேமரா கூட போயிட்டு நியூஸ் கவர் பண்ணு, இன்கேஸ் உனக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் நீ உள்ளே போயிட்டு நியூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களோட டீமோட வந்துட்டுருக்கான். அப்போ அந்த கிம் இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான், என் மேலே இருக்கிற கோபத்தை எங்கள் அம்மா மேலே காமிச்சிடாத அப்படின்ட்டு. டே என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது, நான் அப்பெல்லாம் பண்ணுவேணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. அப்போ அந்த சேல்ஸ் ஸ்டாஃப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த கேமரா வந்துட்டு அப்படியே மறைச்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோக்கு வந்து அந்த லீ சொன்னது ஞாபகம் வருது. அவங்க முன்னாடி கேமராவை ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணணும், ஆனால் கேமரா ரோலிங்கில் தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கேமரா ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளை நம்ம வந்துட்டு உள்ளே வர வச்சு அவங்க மூலமாக ஒரு நியூஸை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், எக்ஸ்பர்ட்டா அது யார் அப்படின்ட்டு. அப்போ தான் அங்கே பாப்கட் பொண்ணு வந்துட்டு அப்படியே ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரா. இவ தானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அப்படியே ஷாக்காகவே பார்த்துட்ருக்கான். இவனும் வந்துட்டு எனக்கு ஒரு பேக் வேணும், ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அந்த சேல்ஸ் ஸ்டாஃபும் வந்துட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், ஒரு சாதாரண ஸ்கூல் பேக்கை எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு இது வெறும் ஸ்கூல் பேக்காக மட்டும்தான் தெரியுது, ஆனால் அதையும் தாண்டி இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், உங்களுக்கு புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் அந்த கிம்மு வந்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். நீ என்ன தான் நீ நினச்சிட்ருக்க, அவங்க வாயிலேருந்து என்ன வரணும்னு நீ எதிர்பார்க்குற, எங்கள் அம்மா ஏழைங்கிட்டேருந்து காசை பிடிங்க அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்றது சொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். அது தாண்டா உண்மை, ஒரு ரிப்போர்ட்டராக இருந்து நீ பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இதனால 2 பேத்துக்குள்ளேயும் அப்படியே கைகலப்பாயிருது. பாப்கட் பொண்ணு வந்துட்டு ரொம்பவே கத்திட்டுருக்கா, டே பாவிங்களா நம்ம எதுக்குடா வந்தோம், என்ன வேலைடா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அந்த சேல்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அடி பாவி, இவ்வளோ நேரம் நல்லா தானடி பேசிகிட்டு இருந்த, நீ அவங்களோட ஒருத்தவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமியை வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விலக்கி விட்றாங்க. ஆனாலும் சண்டை விட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் அவங்களோட டீமும் வந்துடுறாங்க. அந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பிரித்து விட்றாங்க, அவரையே பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்க. அட போங்கடா, உங்களை பிரித்து விட வந்து ஏன் இடுப்பெலும்பு தாண்டா போகுதுன்னு சொல்லிட்டு அவரும் ஒதுங்கிறாரு. ஹீரோயின் செம்மையாக டென்ஷன் ஆகி ஹீரோ வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயமே ஃபுல்லாக தெரியாமல் நீ எப்படி கிம்மோட அம்மாவை தப்பாக பேசலாம் அப்படின்ட்டு. ஹீரோவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. என்ன சொல்கிற நீ, அப்போ நான் தான் தப்பாக சொல்கிறேனா அப்படின்ட்டு. நீ தப்பாக சொல்கிற அப்படின்றத நான் சொல்ல வரல, ஃபுல்லாக ஒரு விஷயத்த தெரியாமல் நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து கோச்சிட்டு கிளம்பிடுறான். கிம் வந்து ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. நான் யாருக்காகவும் எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ண கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. இதனால கிம்மும் வந்துட்டு கொஞ்சம் சோகமாகிடுறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எங்கெங்கேயோ கதை போச்சு. இப்போ கிம்மோட அம்மா வந்துட்டு இந்த கேஸ்க்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ட்ராமாஸ் இனிமே பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பினாக்கியோட 14th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோக்கும் கிம்முக்கும் நடுவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கும். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் கிம்மோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, உங்களோட பையன் இங்கே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இவங்களும் யோசிச்சுட்டே வராங்க, என்னப்பா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி கிம் சொல்ல வரான். அப்போ சுற்றி பார்க்குறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் எதுக்காகப்பா வந்திருக்காங்க, யார் இவங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க.
அப்படியே எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிம்மோட அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, எங்கள் கடையில் இருந்த அந்த ஒரு பேக்னால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சா, நான் வேணா அவங்கக்கிட்ட சாரி கேட்கவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. கிம் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைம்மா அப்படின்ட்டு. இல்லைப்பா, நீ சந்தோஷப்படணும் அப்படின்னா நான் எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, உங்களோட ஷோரூமில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஓ, தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மாவும் சொல்லிடுது. அப்படியே எல்லாருமே எந்திரிச்சு வெளியே போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் தான் லாஸ்ட்டாக வரா. அப்போ வந்துட்டு ஒரு தோடு ஒன்றை பார்க்குறா, அதை எடுத்து வச்சுக்கிறா. இந்த தோடை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. ஏன்னா லாஸ்ட்டு வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்கும்போது இந்த தோடை தான் போட்டிருந்துருப்பாங்க. இது அம்மாவோட தோடாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வரா. அப்படியே பாப்கட் பண்ண காட்டுறாங்க. அவன் நடந்து வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோவை பார்க்குறா. ஹீரோ கிட்டேயும் போகிறா. அவன் வந்துட்டு இந்த பேப்பர்லாம் கிராஷ் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கான். நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. இதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நீ வந்து கிம்மோட அம்மாவை சந்தேகப்படுறியா? நானும் அப்படி தான் பட்டேன், ஆனால் அவங்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இவன் வந்துட்டு பெருசாக எதுவுமே சொல்லலை. சரி, நீ ஏன் ரொம்பவே சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி பாப்கட் பண்ணி கேட்குறா. இவன் வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். அந்த ஷோரூமில் அப்படியே ஷூட்டிங் நடக்கிறதான் காட்டுறாங்க. அந்த சேல்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே அந்த பேக்கை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. கிம்மோட அம்மா வந்துட்டு நல்ல பேக்கை ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயினுக்கு இந்த பொம்பளை மேலே ஏதோ டவுட்டாகவே இருக்குது. இவ்வளவு நல்லவளாலாம் இருக்க முடியாதே, எங்கேயும் இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பாப்கட் பொண்ணு வரா. என்ன பார்த்தியா, இந்த கிம் அம்மா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்ட்டு. இவ்வளோ வந்துட்டு ஆமான்னு சொல்கிறா. அப்படியே விக்கல் வருது. என்னடி உனக்கு விக்கல் வருது அப்படின்ற மாதிரி பாப்கட் பொண்ணு கேட்குறா. எனக்கு தோணலை இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் இவ சொல்கிறா. இவங்களோட கேமராமேன்ஸ் வந்துட்டு கூப்பிடுறாங்க, ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக வாங்க அப்படின்ட்டு. அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்து ஷோரூமுக்கு வெளியே நின்று ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. இன்ஹா வந்துட்டு ஷோரூம் உள்ளே இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்கா. இன்ஹா சொல்கிறா, இந்த மாதிரி ஸ்கூல் பேக்கே காஸ்ட்லியாக இருக்குது, இது வந்து பெற்றோர்களுக்கு ரொம்பவே தலைவலியாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க காஸ்ட்லியான பொருள் வச்சுருந்தா தான் இன்னொருத்தவங்ககிட்ட வந்துட்டு போயிட்டு பேச முடியும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறதை கண்ணால் பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த நியூஸை வந்துட்டு கிம் வந்து பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுறான், அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மா வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லைடா விடு அப்படின்ற மாதிரி அவங்கள மெசேஜ் பண்ணுறாங்க. அப்படியே ஹீரோயினை வாஷ்ரூமில் காட்டுறாங்க. அவள் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அந்த ரிப்போர்ட்டர் சாய் வராங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருக்குது, உங்கள்கிட்ட கேட்போமா வேண்டாமா அப்படின்ட்டு. சரி கேட்போம், என்ன தான் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே அந்த இயரிங்கை வந்துட்டு எடுத்து கொடுக்குறா. இது உங்களோடதா அப்படின்ட்டு. அவங்களும் அதை வாங்கிட்டு, ஆமாம் இது என்னோட தான், நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, உங்களுக்கு கிம்மோட அம்மாவை தெரியுமா அப்படின்ட்டு. இவங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆமாம் தெரியும், 13 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன் அவங்கள, சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையாக தான் சொல்கிறீங்களா, கிம்மோட அம்மாவா உங்களுக்கு தெரியாதா? நான் இந்த தோடை எங்கேருந்து எடுத்தேன்னு தெரியுமா, அவங்களோட ஆஃபீஸ் ரூமில் இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே இந்த சீன் வந்துட்டு கட் ஆகுது. ஹீரோவே அந்த பாப்கட் பொண்ணையும் காட்டுறாங்க. இந்த கிராஷான பேப்பர் எல்லாத்தையுமே ஹீரோ எடுத்துகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கான். அப்போ பாப்கட் பொண்ணு சொல்கிறான், நான் இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணேன்ல, அது நல்லா இருந்ததா, நான் அழகாக இருந்தானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. நீ நல்லா தான் பண்ண அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறான். சரி எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். எனக்கு ஒரு கப்பு வாங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அவனும் வெளியே போகிடுறான். அப்போ வந்து ஹீரோயின் வரா. அவளோட பேக்கை வந்து ஹீரோ ஒட்டி வச்சுருக்கான் இல்லையா அந்த பேப்பரு, அது மேலேயே வச்சிட்றா. அப்படியே பேக்கை இழுக்க இழுக்க அந்த பேப்பரும் சேர்ந்து அப்படியே கீழே விழுந்துருது. அப்போ தான் அவன் நோட் பண்ணுறா, என்னதுடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்க்குறா. பக்கத்தில் இருக்கிற அந்த பையன் சொல்கிறான், இதை வந்துட்டு ஹீரோ ஒட்டிகிட்டு இருந்தான், அவன் 3 மணி நேரமாக இதை ஒட்டிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. என்னடா சொல்கிற, அது இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. நீ ஹீரோட்ட சொல்லாத, நான் இதை ஒட்டுறேன்னு சொல்லிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறா. அந்த ஆன் கிட்ட போகிறா. டே ப்ளீஸ்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, இதை ஒட்டுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. இங்கே பாரு, இன்றைக்கி தான் எனக்கு இந்த ஆஃபீஸில் லாஸ்ட் நாள், நாளையிலேருந்து என்னை வேறு ஆஃபீஸ்க்கு மாற்றிடுவாங்க, என்னை நிம்மதியாக இருக்க விட்றியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் வந்துடுறா. ஹீரோ
வந்து ரிட்டன் வந்து பார்க்குறான். ஒரு பேப்பரையும் காணோம். அந்த பையன்கிட்ட கேட்குறான், டேய் இங்கேருந்து பேப்பர்லாம் எங்கடா அப்படின்ட்டு. இங்கே அதாண்டா அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கே போனான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோவும் வந்துட்டு அப்படியே வெளியே வரான். அந்த பேப்பர்லாம் அப்படியே சிந்தி கிடக்கு. அதையே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கான். அங்கே இன்ஹா உட்காந்து ஒட்டிகிட்ருக்கா. இவனும் முன்னாடி வந்து நிற்கிறான். இங்கெல்லாம் வராத, காற்றடிச்சா இது பறந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோயின் வந்து பயந்துடுறா. அதுக்கப்புறமா 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் உனக்காக ஹெல்ப் பண்ணணுன்னு தான் வந்தேன், நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடணும்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. கிம் அம்மா மேலே உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறான். இவனை வந்துட்டு ஆமாம் எனக்கு நிறையவே டவுட் இருக்குது. அந்த தீஃப் இருக்கான்ல அவனை எல்லாருமே வந்துட்டு விட சொல்லியிருக்காங்க, இது ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் இந்த கிம் அம்மா வந்துட்டு தான் அவனை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களோட கடையில் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்கிறா, கிம் அம்மாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் 13 வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கு. ஏன்னா கிம் சொன்னா, உங்கள் அம்மாவோட ஃபோனை 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பையிலேருந்து தான் உன்னோட மெசேஜை நான் பார்க்க ஆரம்பித்தேன்னு. ஸோ 13 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவும் கிம் அம்மாவும் மீட் பண்ணி பேசியிருந்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போவுமே டச் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட தோடை அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. ஹீரோக்கும் ஷாக் ஆகுது, என்ன சொல்கிற அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. கிம்மோட கடையிலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். கிம் இதை பார்க்குறான். அவனுக்கு செம்மையாக காண்டாகிறது. அட பாவி, இவ்வளோ நடந்தது உனக்கு போதாதாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக வரான். இங்கே எதுக்காக வந்த? எங்கள் கடையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக வந்தியா? பாத்தியா எங்கள் கடையில் ஒரு கூட்டம் கூட இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அட பைத்தியமே, உங்கள் கடையில் நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்துட்டு அதை நம்ப மாட்டான். சும்மா ஏதாவது சொல்லாத அப்படின்ட்டு. உங்கள் அம்மா இந்த நியூஸை மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து அவனோட சட்டையை பிடிச்சிடுறான். டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது, அதை எடுத்து காட்டுறான். இங்கே பாரு, இதெல்லாம் நடக்கும் அப்படின்றது உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அதனால நிறைய பேக்ஸை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை. நீ இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீனே உள்ளே போய் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இவன் அப்படியே வந்துட்டு இருக்கான். பைத்தியக்காரன், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உளம்பிட்டே வந்துட்டு இருக்கான். அங்கே போய் பார்த்தா ஹீரோ சொன்ன மாதிரி நிற்க கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டம் இருக்குது. இவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நேராக அவங்க அம்மாவை போயிட்டு மீட் பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னடா சொல்லாமல் வந்திருக்க அப்படின்ட்டு. நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சொல்கிறான், நான் வரும்போது அந்த பேங்க் ஷோரூமை பார்த்துட்டு தாம்மா வந்தேன் அப்படின்ட்டு. இவங்களும் சொல்கிறாங்க, எனக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இந்த நியூஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட ஷோரூமை இழுத்து மூடணும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் அதிக கூட்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவங்களும் பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஃபார்ம் எடுத்து அப்படியே தூக்கி போடுறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையா நீங்கள் அதிக பேக்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இங்கே பாருப்பா, எல்லாருமே காஸ்ட்லியான ஒரு விஷயத்தை தான் ஆசைப்படுவாங்க. அதைத்தானே நான் பண்ணேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த அம்மா சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த தீஃப் இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு பிடிச்சிருந்துருப்பாங்க. அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, இது ஒரு மேட்ரே இல்லை, இவனை விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, அதெல்லாம் முடியாது, இவனை கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸில், எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே இங்கே வரணும், இந்த நியூஸை வந்துட்டு கவர் பண்ணணும், அப்போ தான் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும், புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லுது, நீ வந்து நிறையா பேக் வந்துட்டு ஆர்டர் போடு, நம்மளோட சேல்ஸ் வந்து பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்கோம். அப்படியே சீன் கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இதில் என்னப்பா தப்பு இருக்குது, நீனே சொல்லு, காசு கொடுத்து வாங்க அவங்க ரெடியாக இருக்காங்க, நான் பேக்கை விற்றுட்ருக்கேன், இதில் என்ன தப்பு அப்படின்ட்டு. அப்போ கிம் சொல்கிறான், நீங்கள் இந்த நியூஸை வந்து மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு. ஆமாப்பா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேட்குது. இவன் வந்துட்டு அப்படியே கோவமாக எழுந்திரிச்சு வெளியே வந்துடுறான். கிம் வந்து ரொம்பவே சோகமாக நடந்து வந்துட்டுருக்கான். ஹீரோவும் இதை பார்க்குறான். அவனுக்கும் புரியுது இவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு. கிம் கிட்ட வந்து சொல்கிறான், நீ கார் ஓட்டாத, நான் ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ கிம் சொல்கிறான், நீ சொன்னதாண்டா கரெக்டு, எங்கள் அம்மா காசுக்காக எது வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக அவங்க தங்கியிருப்பாங்க இல்லையா ரிப்போர்ட்டர்ஸு, அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், நான் அவங்ககிட்ட ஒரு
விஷயம் கேட்கலாமா அப்படின்ட்டு. தாராளமாக கேளுடா அப்படின்னு கிம் சொல்கிறான். ஹீரோயினோட அம்மா வந்துட்டு 13 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனை உங்கள் வீட்டில் விட்டுட்டு போனதா சொன்னீல, அது என்னைக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஞாபகம் இருக்குது, அது அக்டோபர் 23, 2020 அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த டேட்டை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஏன்டா இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்ற மாதிரி கிம் கேட்குறான். அன்றைக்கி தான் எங்கள் அம்மாவும் இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு ரொம்பவே டவுட் ஆயிடுது. கிம்மோட அம்மாவுக்கும் இந்த ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பாவோட கேஸ்லேயும் இவங்க அம்மா வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் ஹீரோக்கு வருது. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் வந்து அந்த ரிப்போர்ட்டர் சாயோட பழைய ஃபோனை வச்சு யோசிச்சுட்ருக்கா. அதே சமயம் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதில் கிம் அம்மாவை அந்த ரிப்போர்ட்டர் சாயும் சீஃப் ஹெட்டும் போயிட்டு மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிம் அம்மா சொல்கிறாங்க, இந்த கேஸை முடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு. எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை. அப்போ தான் அந்த ரிப்போர்ட்டர் சாய் அந்த ஃபோனை அங்கே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்போ கிம் வந்து ஸ்கூல் படிச்சுட்ருக்கான். அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குது. இவனுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஜாலியாகிடுது. அப்படியே அவன் எடுத்து வச்சுக்கிறான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஹீரோவையும் அந்த பாப்கட் பண்ணையும் காட்டுறாங்க. ஆனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே ஆல்ரெடி ஹீரோயினும் வந்திருக்கா. இவங்களும் போயிட்டு உட்காடுறாங்க. சரி, நல்ல நியூஸாக இருந்தால் சொல்லு அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்குது. டே ஆனே, ஃபோனை வந்து வீட்லேயே வாட விட்டுட்டு போவா அப்படின்ட்டு. யாரான்னு சொல்லி திரும்பி பார்த்தா இந்த பொண்ணை ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாள்ல, அவள் தான். இவளை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்மையாக ஷாக்கு. என்னது இவளா? இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஆன் போயிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவள் சொல்லிகிட்டு இருக்கா, ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யதார்த்தமாக பார்க்குறா. அங்கே ஹீரோயின், டேய் டால்போ நீ தானே, நீ இன்ஹா எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உங்களை பற்றி என் ஹஸ்பண்ட் ரொம்பவே சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது ஹஸ்பண்டா? என்னடா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஆன் சொல்கிறான், ஆமாண்டா, இவ தான் என்னோடய ஒய்ஃப் அப்படின்ட்டு. எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீ எங்ககிட்ட கேட்கவே இல்லை, கேட்டால் தானே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஆனும் சொல்கிறான். அப்போ ஒரு குட்டி பையன் கையில் பிடிச்சிட்டு நிற்கிறான். ஆமாம், இது யாரடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். இவன் தாண்டா என்னோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். 3 பேருமே செம்மையாக ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா சொல்கிற, இவ்வளோ பெரிய பையனாடா உனக்கு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைடா, இவ தான் என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கையில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது. அப்படியே இவங்க வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கூட கல்யாணம் பண்ண இவ்வளோ பெரிய பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் நான் ஸ்கூல் முடித்தோடனே கல்யாணம் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அந்த ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி எடுத்து கொடுக்குறா. என்னோட 3வது பொண்ணுக்கு பர்த்டே, கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு. 3 பேருமே செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னது 3வது பொண்ணா அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே, இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரில, உங்களுக்கு 3வதாக ஒரு பொண்ணு கேட்குதாடா, அதுக்கு பர்த்டேக்கு வேறு கூப்பிடுவீங்களாடா அப்படின்ட்டு. டே ஷாக்கை குறடா, அது என்னோட பிரச்சனைடா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த ஜியா இருக்காளையா, அவள் சொல்கிறா, சரி எங்கள் கதையை விடு, உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டிங்களா இல்லை லவ்வா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அந்த பாப்கட் பண்ண அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன சொல்கிறா இவ அப்படின்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டால் அந்த பாப்கட் பொண்ணு, எப்படா நீங்கள் லவ் பண்ணீங்க, எப்படா பிரேக்கப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியே பார்த்துட்ருக்கா. ஹீரோயின் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கா, நீ வந்துட்டு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போவியா அப்படின்ட்டு. இல்லை தரல, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. பின்னாடி தான் அந்த பாப்கட் பொண்ணு வந்துட்டுருக்கா. என்னடா நடக்குதுங்க, உண்மைக்குமே இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி குழம்பிட்டு வந்துட்டுருக்கா. சரி, அவன் இன்னும் சிங்கிளாக தானே இருக்கான், அவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேத்துக்கு நடுவில் வந்து நின்றா. ஹீரோயினும் பார்க்குறா, என்னம்மா அப்படி வர அப்படின்ட்டு. அம்மா கிம் எங்க, நீ மட்டும் ஏன் தனியாக சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. கிம் வந்துட்டு வீடு பார்த்துட்டு இருக்கான், அவன் தனியாக போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பாப்கட் பொண்ணு வந்துட்டு, அறிவே இல்லை, அவன் ஏன் இப்படி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவன் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்னால கொஞ்சம் ஹர்ட்டாக இருப்பான் போல் அப்படின்ட்டு. ஆமாம், நீ சொல்கிறதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்துட்டு ஒரு வேவ் லென்த்தில் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க 2 பேரும் ஒரே மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்கட் பொண்ணு வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். கிம்மை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டுக்கு குடி வந்துட்டான் போல். அங்கே கிம்மோட அம்மா வந்துட்டு இங்கே ஏசி மாட்டணும், நோட் பண்ணிக்க, இந்த டிவிக்கு முன்னாடி 4-5 சேர் போடணும், அதே நோட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கிம் பார்க்குறான், இதெல்லாம் எதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்லியிருந்திருப்பான்ல, எங்கள் அம்மாவும் அந்த டேட்டில் தான் இறந்து போனாங்க, அதே டேட்டில் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் சாய் உங்கள் அம்மாவை மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த விஷயம் ஞாபகம் வந்தோன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்றான், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்ட்டு.
சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கும் ரிப்போர்ட்டர் சாய்க்கும் என்ன பழக்க வழக்கம்? எதுக்காக அவங்க 13 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள வந்து மீட் பண்ண வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த அம்மா வந்து டென்ஷன் ஆயிடுது. எதுக்காக பழைய விஷயத்த நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி கையை வந்துட்டு அப்படி கன்னத்தில் வைக்க வராங்க. இவன் அப்படியே விலகிடுறான். எனக்கு இந்த ஏசி சேர் இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நான் என்னோட இதை நான் பார்த்துப்பேன். நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த அம்மாவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. கீழே காரில் வந்து கத்திட்டு இருக்கு. இவன் என்னோட ஆவேசியவனையும் வாங்கிட்டே இருக்கான். அந்த ஹீரோவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ட்டு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த தாத்தாவை காட்டுறாங்க. ஹீரோவோட அண்ணாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ அண்ணாவும் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க, என் தம்பியை நீங்கள் வளர்த்து பாத்தாத்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, அவனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான்ப்பா, என்னோட பையன் மாதிரி தான் நான் வளர்த்தேன். நான் உன்னை அடிக்கடி வந்து மீட் பண்ணுறது உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஐயோ அப்போல்லாம் ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை பார்க்குறது ரொம்பவே வந்துட்டு சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க அண்ணாவை மீட் பண்ணுறதுக்காக வரான். ஆனால் அந்த போலீஸ் வந்துட்டு விடமாட்டுறாரு. இல்லைப்பா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டாங்க, அதனால் இன்றைக்கி உன்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, நான் தானே வருவேன், வேறு யார் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கான். ஒரு வேளை ஆன் வந்து பார்த்துருப்பானோ அப்படின்ட்டு ஆனை போயிட்டு மீட் பண்ணி கேட்குறான். டே, எங்கள் அண்ணாவை மீட் பண்ண போகிறேன்னு நீ சொல்லவே மாட்டியா அப்படின்ட்டு. நான் இதுக்கடா உங்கள் அண்ணாவை மீட் பண்ண போகணும், எனக்கு டைமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ யார் போய் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். அப்போ வந்துட்டு ஒரு நியூஸ் ஒன்று ப்ளே ஆகிட்டுருக்கு. வேஸ்ட்டெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆயிடுச்சு. இதில் 70 பேர் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அதில் 40 பேரை வந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றியாச்சு. இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தீயை அணைக்கவே முடியலை. இன்னும் 30 பேர் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற விவரம் தெரியலை அப்படின்ற மாதிரிலாம் நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஆன் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா நான் இங்கே போயிட்டு வந்தேன், எந்த ஒரு விஷயமே நடக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு அவனோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு ரிப்போர்ட் எல்லாமே கவர் பண்ண அப்படின்ட்டு. அதனால ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். ரொம்பவே தீ வந்துட்டு அப்படியே பரவி எரிஞ்சிட்ருக்கு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு அவனோட அப்பா உள்ளே இருக்கும்போது அப்படியே பெரிய பிளாஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ரிப்போர்ட்லாம் எடுத்து அப்படியே நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நியூஸை பற்றி தான் YGNல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லீ இருக்கார் இல்லையா, அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணுங்கள், இன்னொரு ஆள் வந்துட்டு அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ்க்கு என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த CCTV கேமரா ஃபுட்டேஜ் இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் கலெக்ட் பண்ணுங்கள். அங்கே என்ன நடந்தது அப்படின்றத தீர விசாரித்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லீ வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் MSCயில் காட்டுறாங்க. அந்த ஹெட் இருக்கார் இல்லையா, இப்போ அவர் தான் வந்து சீஃப் ஹெட்டாக இருப்பார். ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கை பிரித்து கொடுத்துட்ருக்காரு. அங்கே தான் ரிப்போர்ட்டர் சாயும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த கிம்மோட அம்மா கிட்டே இருந்து, நம்ம இன்றைக்கி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே காட்டுறாங்க. YGNல எல்லாருமே வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, அங்கே போயிட்டு எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உடனுக்குடனே எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எல்லாருமே கிளம்ப ரெடியாகிறாங்க. அப்போ அந்த லீ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹீரோவை கூப்பிட்டு சில ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து விடுறாரு. வந்து இந்த பாப்கட் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படியே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ரூமில் காட்டுறாங்க. 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாப்கட் பொண்ணு கேட்குறா, உனக்கு மட்டும் ஏன் லீ இதெல்லாம் பண்ணுறாரு, அவர் நல்லாவே ஐஸ் வச்சுருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த கேஸ் ஃபைல் எல்லாமே அவங்க அப்பாவோட ஃபைல் தான். 13 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் இந்த கேஸ்லேயும் நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால கூட ஹீரோவை ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பார் போல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி இந்த பாப்கட் பொண்ணு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அதில் எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்ருக்கான். அப்போ சொல்கிறான், 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கேஸில் என்ன நடந்ததோ அதுலேயும் இந்த கேஸுக்கும் ஒற்றுமைகள் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு வந்து கிம் வரான். கிம்மை பார்த்து 3 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்டா அப்படி பார்க்குறீங்க, நான் திரும்ப வரவே மாட்டேன்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரிப்போர்ட்டர் சாயவும் அந்த கிம் அம்மாவையும் காட்டுறாங்க. கிம்மோட அம்மா சொல்கிறாங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸில் நீ என்ன பண்ணியோ அதே தான் இந்த கேஸ்லேயும் நீ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பென்ட்ரைவ் ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. இந்த பென்ட்ரைவ் உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ஹீரோவோட அப்பாவோட ஆர்டிகல்ஸை தான் பார்த்துட்ருக்காங்க. அதில் பெருசாக எந்த ஒரு நியூஸுமே போட கிடையாது. அந்த பாப்கட் பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா, 9 ஃபயர் ஃபைட்டர்ஸ் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கலை எவ்வளோ குட்டியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாரு, ஒரு டீட்டெயில்ஸ் கூட இல்லை. எல்லாத்துலேயுமே ஹீரோவோட அப்பா மட்டும்தான் இருக்காங்க. அவர் மேலே தான் எல்லா தப்புமே இருக்கிற மாதிரி பழி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான்.
அப்போ அந்த பாப்கட் பொண்ணு கேட்குறா, எதுக்காக அவன் எந்திரிச்சு போகிறான் அப்படின்ட்டு. அவனுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு, அதனால் அதை கிளியர் பண்ணுறதுக்காக போகிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறான். ஹீரோ வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பான். லீயை போய்ட்டு மீட் பண்ணி சொல்கிறான், எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு டவுட்டாகவே இருக்குது. 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இப்போ நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ட்டு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு எம்எஸ்சிலேருந்து ஒரு நியூஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அந்த ரிப்போர்ட்டர் சாய் தான் அந்த ஃபயரான பில்டிங் பக்கத்தில் நின்றுட்டு ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேஸ்ட் டிஸ்போசல் ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வந்திருக்காரு. இவர் ஒழுங்காக வந்துட்டு செக் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இவர் மட்டும் ஒழுங்காக செக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த போலீஸ் தான் அப்படின்ட்டு எல்லா பழியுமே தூக்கி அந்த போலீஸ் மேலே போகிறாங்க. இதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு இந்த போலீஸ் வந்துட்டு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனால் ஒரு ஃபுட்டேஜும் வந்துட்டு காட்டுறாங்க. இங்கே வந்து ஹீரோயினுக்கும் கிம்முக்கும் ஒன்றும் புரியலை, இது என்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு நல்லா கவனித்து பார்க்குறா, இது வந்துட்டு ஆன் அப்படின்ட்டு. என்ன சொல்கிற, இது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினும் கிம்மும் ஷாக்குறாங்க. அதே சமயம் ஹீரோவும் செம்மையாக டென்ஷன் ஆகுறான், இந்த போலீஸ் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. லீவும் செம்மையாக ஷாக் ஆகுறாரு, என்னடா சொல்கிற, இவன் அவனோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டு. அதே சமயம் லீயை கட்டுறாங்க. அவனுக்கு அவனோட சீஃப் வந்துட்டு கால் பண்ணி கண்ணா அப்படின்னு திட்டுறாரு, டே எதுக்காகடா அங்கே போய் தொலைஞ்ச அப்படின்ட்டு. இல்லை நான் செக் பண்ணுறதுக்காக தான் போனேன் அப்படின்னு. இப்போ நீ என்ன பதில் சொல்லுவ, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி ரிப்போர்ட்டர் சாயை காட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து செம்ம டென்ஷனோட அவங்கள தேடி தான் வந்துட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினும் கிம்மும் வந்து ரொம்பவே கோவமாக அந்த ரிப்போர்ட்டர் சாயை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு வழியாக 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறா, நீங்கள் இன்னுமா அந்த பொய்யை சொல்லிட்டு இருக்கீங்க, 13 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஒரு பொய்யினால் ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு, திரும்பவும் ஒரு போலீஸை வந்துட்டு எதுக்காக நீங்கள் இழுத்து விடுறீங்க அப்படின்ட்டு. அவன் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அதனால தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர, அவன் வந்துட்டு தப்பு பண்ணலன்னு அவனே ஒத்துப்பானா அப்படின்ற மாதிரிலாம் இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. அப்போ வந்து கிம் சொல்கிறான், சரி ஆன் வந்து இவளோட ஃப்ரெண்டு, ஆனால் ஆன் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே கிடையாது, நீங்கள் இப்போ எனக்கான விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும், என்கிட்ட அவன் தான் அங்கே வந்துட்டு போனான் அப்படின்றதுக்கான ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கத்துது. 13 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிகிட்டே இருக்க, அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அதனால் உன்னால் என்ன சாதிக்க முடியும், இப்போ இவன் தான் இந்த தப்பு பண்ணான் அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது, அவன் எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொண்டு போயிட்டு நீ நிரூபி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ பின்னாடி இருந்து சொல்கிறான், இந்த ஆதாரத்தை நான் கலெக்ட் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்டு மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் வரான். திரும்பி இந்த அம்மா வந்துட்டு பார்க்குது. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பினாக்கியோட 15th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆன் மேலே எல்லா பழியுமே அந்த ரிப்போர்ட்டர் சாய் வந்து போட்டிருப்பாங்க. ஹீரோயினும் செம்ம கோவமாக கத்திட்டு இருப்பான், எதுக்காக நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவன் எந்த ஒரு தப்பு பண்ணலை அப்படின்ற ஆதாரம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போயிட்டு நீ நிரூபி அப்படின்லாம் அந்த ரிப்போர்ட்டர் சாய் சொல்லியிருந்திருப்பாங்க. ஹீரோவும் சொல்லியிருந்திருப்பான், நான் வந்துட்டு எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஆனை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு இன்விடேஷனும் ஒரு பழமும் வச்சு எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்குமே கொடுத்துட்ருக்கான். என்னடா எங்களுக்கு லஞ்சம் கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு அதில் ஒருத்தவன் கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், அதுக்கான எந்த ஒரு இதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு உனக்கு லஞ்சம், இது வந்து என்னோடய 3வது பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன் கார்டு, ஒழுங்காக எல்லோரும் வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டால் ஹீரோயினுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. டே வாயை மூடுறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இல்லைடா இருடா நான் ஃபுல்லாக சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆன் சொல்கிறான். ஹீரோ வந்து அவனை அப்படியே தூக்கிட்டே வந்துடுறான். என்னடா பண்ணிகிட்ருக்க, உன் மேலே தான் எல்லா தப்புமே சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்போ போய் உன்னோட பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனை நடத்த போகிறேன்ற, அப்போனா இன்னும் தப்பாக தானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்காக நான் என்னடா பண்ண முடியும், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோட குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷனை எதுக்காக நான் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு, என்னை பற்றி நீங்கள் 2 பேரும் யோசிக்கிறீங்கள, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணுறான். இன்ஹா நீயும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு அப்படியே ஹக் பண்ண போகிறான். ஹீரோ வந்து இடையில வந்துடுறான். பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் சாய் வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று போட்டு காமிச்சிருப்பாங்கல்ல ஆனை பற்றி, அந்த ஃபுட்டேஜை வந்து பார்த்துட்ருக்கா. அந்த இடத்துக்கு கிம் வரான். என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை சீஃப் கொண்டு வந்தால் அந்த
ஃபுட்டேஜை தான் பார்த்துட்ருக்கேன், நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டேன்னு. சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றாவே பார்க்கலான்னு சொல்லிட்டு கிம்மு வந்து உட்கார்றான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு பேண்டேஜ் இருக்கா அவங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக, என்னாச்சு அப்படின்னு கிம் கேட்குறான். இல்லை நான் புது ஷூ போட்டிருந்தேன், அது கொஞ்சம் என் காலை வந்துட்டு அழுத்துது, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜ் வாங்குறதுக்காக வெளியே போகிறான். இந்த சீனை எப்படியே கட் பண்ணிவிட்டு பாப் கட் பண்ண காட்டுறாங்க. அந்த ஃபயரான பில்டிங்க்கு வந்திருக்கா, இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ வந்துட்டு கால் தவறி அப்படியே கீழே விழுக போயிடுறா. அங்கே ஹீரோ வந்து தான் பிடிக்கிறான். இவ வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு டியூட்டி இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். இல்லை நான் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இவன் லூஸ் மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவன் என்னை பார்க்க தான் வந்திருக்கான், இவனால் இருக்க முடியல அப்படின்ட்டு. அங்கே வந்து கொஞ்சம் சில பேர் போயிட்டுருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே இருக்க அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. அது எல்லாமே இந்த ஃபயரில் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு, அதனால பார்க்க முடியாது அப்படின்னு. அப்புறம் எப்படி இந்த ரிப்போர்ட்டர் சாய்க்கு அந்த ஃபுட்டேஜ் கிடச்சது அப்படின்ற மாதிரி அந்த பாப்கட் பொண்ணு கேட்குறா. ஹீரோவும் கேட்குறான் வேறு எங்கேயெல்லாம் இந்த ஃபுட்டேஜை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் ஒரு இடத்த காட்டுறாரு, இங்கே தாப்பா வைப்பாங்க அப்படின்ட்டு. ஹீரோவும் பார்க்குறான். அப்படியே இந்த சீன் கட் ஆகி அப்படியே ஹீரோயினையும் கிம்மையும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே தூங்கிட்டா போல். கிம் தான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கான். அப்போ அவளும் எந்திரிக்கிறான், நான் தூங்கிட்டேனா அப்படின்ட்டு. ஆமாம் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உனக்கு ஏதாவது கிடச்சிதா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. நல்லா இந்த வீடியோ பாரு, இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறான். என்ன சொல்கிற, இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்காங்களா, ஆன் வரதுக்கு முன்னாடியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்லை ஆன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறா. அதே சமயம் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனும் இந்த ரிப்போர்ட்டரை சாயை தேடி இங்கே எம்எஸ்சிக்குள்ளே வந்துட்டுருக்கான். அந்த சாய் வந்து லெஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. நீங்கள் கொண்டு வந்த அந்த ஃபுட்டேஜ் எடிட் பண்ணாதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவங்களும் பார்க்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த லிஃப்டோட கதவை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்துடுறான். அந்த கதவையும் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அப்படின்ற மாதிரி இந்த அம்மா கேட்குது. நீங்கள் அந்த பிளான்ட்டில் இருந்து தான் இந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது வேற எங்கேருந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. நானும் அந்த பிளான்ட்டுக்கு போயிருந்தேன், அங்கே எந்த ஒரு சிசிடிவி கேமராவுமே இல்லை, எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. நீங்கள் எப்போ இருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, ஒன்று நீங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் நான் அந்த கம்பெனியில் விசாரித்த வரைக்கும் அதை ஓனர்கிட்ட மட்டும்தான் கொடுப்பாங்களாம். அப்போ நீங்கள் ஓனர்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த அம்மாவுக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. அப்போ ஹீரோயின் கேட்குறா, என்னது ஓனர்கிட்டையா, ஓனர்கிட்ட இருந்தால் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு. எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லுது. அந்த ஓனர்கிட்டேருந்து நீங்கள் இந்த ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடிட் தான் பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்ட்டு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோன்னு சொல்லிக்கிட்டா அந்த அம்மா வந்துட்டு அப்படியே லிஃப்ட்டில் மேலே போயிட்டுருக்கு. அப்போ அதுக்கு ஒரு மெசேஜ் வருது, இன்றைக்கி நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருந்தது அப்படின்னா எங்கள் அம்மா எல்லாமே வேணுக்குன்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த உண்மையான குற்றவாளியை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கா. ஆமாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். சரி இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஹீரோயின் வந்து அப்படியே கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கா. நான் வந்துட்டு அந்த உண்மையான ஃபுட்டேஜை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த உண்மையான ஃபுட்டேஜில் தான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸ்க்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ கிம் பார்க்குறான். உன்னோட மூக்கில் பாரு ரத்தமாக வருது அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அப்போ கிம் கேட்குறான், எங்கே போகிற அப்படின்ட்டு. நான் எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்துட்டு நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இவனும் வெளியே வரான். இங்கே பாரு நீ ரெஸ்ட்டே எடுக்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. இவன் அதெல்லாம் கேட்கல, வாட்டில் அப்படியே போயிட்டே இருக்கா. அப்படியே காலை வேறு நொண்டி போயிட்டுருக்கா. இவளை பாரு எப்படி போயிட்டுருக்கா, அவள் காலில் வேறு அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் புலம்பிட்டு இருக்கான். கிம்முக்கு வந்துட்டு ஃபோன் வைப்ரேட் ஆகிற சத்தம் கேட்குது. எங்கேருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறான். அவனோட பேக்கில் தான் அந்த ஃபோன் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது யார் ஃபோனு அப்படின்ட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்ணி கேட்குறான். அங்கே வந்துட்டு அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தான் பேசுகிறா. டேய் எரும மாடு, யாரா நீ, என் ஃபோனை எப்பரா நீ எடுத்துகிட்டு போன அப்படின்ட்டு. இவனும் யோசிக்கிறான், இது பாப்கட் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ரூமில் வந்துட்டு அந்த ஃபோனையும் கொடுக்குறான். எவ்வளோ தைரியம் உனக்கு, என் ஃபோனையும் நீ ஆட்டையை போட்டு போயிட்ட அப்படின்ட்டு. அம்மா எப்படி வந்ததுன்னே எனக்கு தெரியல. ஆமாம், இந்த ஃபோனில் எதுக்கு ஹீரோவோட வால்பேப்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். அதுவா, உனக்கு தெரியாதா, ஹீரோக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னது அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். ஏன்னா இவனுக்கு தெரியும்ல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதாவது இவன் சொல்கிறா, நீ தானடா சொன்ன அவன் என்னை லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஐயோ என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு சிச்சுவேஷனால் பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளை பார்க்கணும். டே என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம் மன்னிச்சிரு, அது ஒரு சிச்சுவேஷனால் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியா, கூடி சீக்கிரம் வந்துட்டு இதை நான் உண்மையாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்ட்டு. பாரு பாரு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இது உண்மையாக இருந்துச்சுன்னா எனக்கும் ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்கிறான். ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு எந்தெந்த லொக்கேஷனால அந்த கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ இன்ஹா வந்துட்டு கால் பண்ணுறா. இவனை அட்டன் பண்ணி பேசுகிறான். எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நானும் இந்த பிளான்ட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இங்கேயா, இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். நானும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லாத்தையுமே உன்னால் பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் எல்லாத்தையுமே அப்படியே 2ஆக வந்துட்டு டிவைட் பண்ணி வச்சுருக்கா. இதை நான் வந்துட்டு பார்க்குறேன், இதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க. அப்படியே அந்த ரிப்போர்ட்டர் சாய் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கிம் அம்மாவையும் காட்டுறாங்க. இந்த கிம் அம்மாவை நான் வந்துட்டு ரொம்பவே நல்ல பொம்பளை நினச்சேன், பார்த்தா பக்கா ஃப்ராடாக இருக்குது. இதுதான் இவ்வளோ வேலையும் பார்க்க சொல்லியிருக்கு. இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு பின்னாடியுமே இந்த கிம்மோட அம்மா தான் இருக்காங்க. இவங்க சொல்கிறனால தான் இந்த ரிப்போர்ட்டர் சாய் வந்துட்டு தப்பாலாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது எதுக்காகன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு மினிஸ்டருக்காக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சீஃப் ஹெட் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு நாங்கள் தான் பெருமை பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த சாய் ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே டல்லாக இருக்குது. ஏன் என்னாச்சு, எதுக்காக இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கிம்மோட அம்மா கேட்குறாங்க. இல்லை, நேற்று ஹீரோ வந்துட்டு என்னை மீட் பண்ணான், அவன் அந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண வீடியோன்றதை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்காகலாமா நீ ஃபீல் பண்ணுற? நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா? அவனுங்க வேறு கேமராலாம் போயிட்டு செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆல்ரெடி இந்த அம்மா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும் இல்லையா சுற்றி, அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுச்சு போல். ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு செக் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஃபுட்டேஜ் கூட கிடையாது. அவங்க 2 பேரும் அப்படியே வராங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கால் வலிக்குது போல். அப்படியே உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. ஹீரோவும் அங்கேருந்து வரான். என்ன உனக்கு ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். இல்லை எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இவளும் சொல்கிறா. அதே மாதிரி அவளும் கேட்குறா. இல்லை எனக்கும் எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, சரி நான் மறுபடியும் போயிட்டு வேறு எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு அப்படியே அவங்கேருந்து போகிறா. அப்படியே அவள் காலை காட்டுறாங்க. அப்படியே ரத்தமாக இருக்குது. பாப்கட் பொண்ணை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போயிருக்கோம். அதனால இந்த பாப்கட் பொண்ணு தான் வந்திருப்பான். அங்கே ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. என்ன இங்கே ரிப்போர்ட்டர்ஸாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. அதே சமயம் டிவியில் வந்துட்டு எம்எஸ்சிலேருந்து அப்படியே நியூஸ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோ தான் பார்த்துட்ருக்கான். அந்த ஒயிட் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு அந்த ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு அலட்சியமாக இருந்தனால தான் இந்த ஃபயரே வந்துட்டு உருவாயிருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் கூட அவருக்கு வருத்தம் இல்லாமல் அவங்க பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷனை வந்துட்டு நடத்திட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ஆனையை வந்துட்டு பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பொண்ணோட பர்த்டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆன் போகிறான். ஹீரோக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு அப்படியே கால் பண்ணி அவன்கிட்ட கேட்குறான், நீ ஓகேவா அப்படின்ட்டு. நான் வந்துட்டு இப்போ எம்எஸ்சிக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வச்சுறான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்கிறான். இந்த மாதிரி ஆன் வந்து அங்கே வரதா சொல்கிறான். அப்படியே ஆனை காட்டுறாங்க. அந்த எம்எஸ்சி ஆஃபீஸ்க்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அங்கே இருக்கிறவன் வந்துட்டு உள்ளேயே விட மாட்டேங்கிறான். அந்த இடத்துக்கு ஹீரோயினும் கிம்மும் வந்துடுறாங்க. கிம் சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிரச்சனை இன்னுமே பெருசாக தான் ஆகும் அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். நீ என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்ருக்கான். டே உனக்கு தெரியும்லடா, நான் என் பொண்ணோட பர்த்டேவை எவ்வளோ அழகாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்னால அந்த இதை வந்துட்டு அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், எதுக்காக என் மேலே இப்படி ஒரு பழியை போட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ்னால என் பொண்ணோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் அப்படி என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பிடிச்சி கேட்குறான். நீ ரிப்போர்ட்டர் தானே, என் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, நீ போய் சொல்கிறா, நீ வந்துட்டு சொன்னால் எல்லாருமே நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே இன்ஹாட்ட சொல்கிறான். இன்ஹா உன்னோட அம்மா தானே அந்த ரிப்போர்ட்டர் சாய், நீ சொன்னால் அவங்க நம்புவாங்களே, என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, நீ சொல்லு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்க்கவே ரொம்பவே பாவமாக இருக்குது. ஹீரோ மேலே அப்படியே சாஞ்சு அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோக்கும் இவனை என்ன சொல்லி தேத்துறதுன்னு தெரில.
அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. ரொம்பவே அவளுக்கு கில்ட்டியாக இருக்குது. அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து ஓடி போகிறா. அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறா. கிம் கேட்குறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே போகிற அப்படின்ட்டு. நான் போயிட்டு மறுபடியும் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும், என் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லிஃப்ட் கிட்ட வரா. அப்போ இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நான் சொல்கிறது கேளு, நீ தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு, நீ சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. இவளுக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஆனும் யார், அவனுக்கு 2 பேருமே என்னோட ஃப்ரெண்டு தான். எங்கள் அம்மானால் 13 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அதே நிலைமையில தான் ஆன் இருக்கான். இது எல்லாமே எங்கள் அம்மானால தான் அப்படின்ட்டு. சரி வீடு நம்ம பார்த்துக்கலாம், அதுக்காக என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. உனக்கு புரியாது, எங்கள் அம்மா இதெல்லாம் முடிக்க மாட்டாங்க, அவங்க வேணுக்குனுமே தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறா. இதை எல்லாத்தையுமே அந்த சாயும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரிப்போர்ட்டர் சாயும் வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அப்போ வந்துட்டு ஒரு ட்ராயரை ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஏதோ ஒரு திங்ஸ் வந்துட்டு மிஸ் ஆகுது போல், அதனால் ரொம்பவே பரபரப்பாக தேடிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு ஒயிட் அந்த சைடாக வராரு. இந்த அம்மா கேட்குது, என்னோட டேபிள்லேருந்து யாராவது ஏதாவது எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு. இல்லையே மேடம், ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. அப்படி ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பாப்கட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கா. ஹீரோ வந்துட்டு கேட்குறா, நீ என்னத்தை பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு. இன்ஹா தான் அந்த ஃபுட்டேஜ் ஒன்று அனுப்பிச்சி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. இவனும் போயிட்டு பார்க்குறான். அப்போ வந்துட்டு அங்கே ஒரு கார் நிற்கிறத பார்க்குறான். இந்த காரில் ஏதாவது அந்த ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குமா, கேமரா இருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அப்போ நம்ம இந்த காரோட நம்பரை கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்ட்டு. ஆமாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனோட சீனியர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் இவள் வந்து கெஞ்சிட்டு இருக்கா. ப்ளீஸ் சார், இந்த நம்பர் யாரோடதுன்னு மட்டும் எனக்கு எழுதி கொடுங்க சார், ப்ளீஸ் சார்னு கேட்டுட்ருக்கா. இவர் வந்துட்டு ரொம்பவே சொல்கிறாரு, இங்கே பாருமா, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அதுக்கான பர்மிஷன் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டுருக்காரு. இந்த அப்படி தெரியாமல் கொண்டு போ அப்படின்ட்டு. ரொம்பவே தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் நீங்கள் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்படியே கோவப்பட்டு போகிற மாதிரி இவனும் வரா. கொண்டு வந்து ஹீரோவோட கையிலையும் கொடுத்துட்றா. ஹீரோவும் அந்த நம்பரை வச்சுட்டு அப்படியே எல்லா காரையுமே தேடிட்டு இருக்கான். ஒரு வழியாக அந்த வீடியோவும் அவனுக்கு கிடச்சிருது. அந்த லீக்கிட்ட வந்துட்டு அப்படியே போட்டு காமிச்சிட்ருக்கான். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த ட்ரக்கு உள்ளே வந்ததை மட்டும் எடிட் பண்ணி இவங்க போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு. அப்போனா இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ உண்மையானதா அப்படின்றத நீ வந்து செக் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவனும் செக் பண்ணியிருந்திருப்பான் போல். நேராக வந்து ஆன் கிட்ட போய் சொல்கிறான், டே இந்த மாதிரி ஒரு வீடியோ கிடச்சிருக்கு, நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நீ போனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரக் வந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் இந்த ஃபயரே ஆயிருக்கு அப்படின்ட்டு. டே உண்மையாவாடா சொல்கிற, நான் வந்துட்டு குற்றவாளி கிடையாதுல்ல, நான் இதுலேருந்து வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணி அப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஆமாண்டா நீ எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இந்த ரிப்போர்ட்டர்ஸ் ரூம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் வந்துட்டுருக்கான். ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான். அவளுக்கு கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த பாப்கட் பண்ணிட்டு வந்துட்டு கேட்டுட்ருக்கான், இன்ஹாவை பார்த்தியா அப்படின்ட்டு. இல்லை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அப்படியே வெளியே வரா. இன்னொரு பையன்கிட்ட கேட்குறான், இன்ஹாவை பார்த்தியா அப்படின்ட்டு. இல்லை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணி கேட்குறான். இவனு வந்துட்டு என்ன சொன்னான்னு தெரியல, அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். பின்னாடியே வந்துட்டு இந்த பாப்கட் பொண்ணு அப்படியே வந்துட்டே இருக்கா. எங்கே இன்ஹா அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு கேட்குறான். அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நீ என்ன நினச்சிட்ருக்க, அந்த ரிப்போர்ட்டர் சாயை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கியா? அவள் வந்துட்டு ஆனுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உனக்கு அவளை பற்றிலாம் கவலை இல்லைல்ல, உனக்கு அந்த ரிப்போர்ட்டர் சாயை எப்படியாவது பழி வாங்கணும், அது மட்டும்தானே அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோக்கும் புரியுது. ஹீரோயின் வந்துட்டு அந்த கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்கான். சரி இப்போ ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்துட்டு ஒரு ரூமில் இருப்பா, போய் பார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். எல்லாத்தையுமே பாப்கட் பண்ண வந்துட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. ஹீரோ இங்கேருந்து போனதுக்கப்புறமா இவன் வந்துட்டு கேட்குறான், அப்போ உண்மையாகவே இன்ஹாவை தான் ஹீரோ லவ் பண்ணுறானா அப்படின்ட்டு. இப்போனாச்சும் உனக்கு இந்த உண்மை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிம் சொல்கிறான். ரொம்பவே வந்துட்டு இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. சும்மா இவள் வாட்டில் இருந்தா, ஹீரோ ஒன்றை தான் லவ் பண்ணுறான்னு சொல்லி ஒரு பொருளையே கிளப்பி விட்டு இவளும் வந்துட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் வளர்த்துட்டு ரொம்பவே பாவம் தானே. சரி அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்படியே தேடிட்டே வந்துட்டுருக்கா. அங்கே ஹீரோயின் வந்துட்டு காலேருந்து ரத்தமாக வருது, அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு காராக வந்து அப்படியே தேடிட்டே இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு கூப்பிட்றான்.
டால்போனி வந்துட்டியா? நான் அந்த வீடியோவில் ஒரு காரை பார்த்தேன், அந்த காரை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுலேருந்து அந்த வீடியோ நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனும் கேட்குறான், நீ ஏன் இப்படி அலைஞ்சிட்ருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு. நான் எப்போ சாப்பிட்டேன் அப்படின்றது எனக்கே மறந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் ரொம்பவே முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டே அந்த காரை கண்டுபிடிச்சேன், அதுலேருந்து அந்த வீடியோவை எடுத்துருந்துருக்கலாம், மன்னிச்சிடு, நான் தான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அப்படியே பார்க்குறான். எதுக்காக நீ மன்னிப்பு கேட்டுட்ருக்க? இது எல்லாத்துக்குமே காரணம் நீ கிடையாது, உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. ஆமாம், நான் பண்ணுறது தான் எல்லாமே தப்பு, உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அது ரொம்பவே தப்பு தான், இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ போனவன் என்ன பண்ணுறா, கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு ரிட்டன் வரா. ஹீரோவும் வந்துட்டு அந்த கதவை வந்துட்டு திறக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கான். அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு கதவை திறக்கிறான், இவன் வந்துட்டு காசை கொடுக்குறா. புடி அப்படின்ட்டு. என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். நான் தான் 3 பவுல் சாப்பிட்டேன்ல, சாப்பிட்டு காசு கொடுக்காம போனால் எனக்கு தான் கேவலம், புடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அப்படியே வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.